சுவாமிநாதன், இனி இது நடக்கக்கூடாது அப்படின்னா, ஏன்னா இயற்கை பேரிடர் நம்மளை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த இயற்கை பேரிடரின் சீற்றத்துக்கு எந்த வளர்ந்த நாடுகளும் தப்பிக்க முடியாத சூழல். அப்ப இதிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது, இயற்கையை எப்படி கொஞ்சம் படிக்கிறது அப்படின்றப்போ இது சட்டம் சார்ந்து இருக்கு, நிதி சார்ந்து இருக்கு, ஒருங்கிணைந்த செயல்பாடு சார்ந்து இருக்கிறப்ப இந்த பிரச்சனையை எப்படி அணுகணும்னு நினைக்கிறேன். இந்தியா மாதிரி மாநில அரசு அமைப்புகள், மத்திய அரசு இந்த சூழல்ல எப்படி இதை எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்ம ஒரு உதாரணமா நான் கேரளத்தையே பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கேரளத்தை எடுத்துக்கிட்டாலே ஏற்கனவே அவங்க 2 கமிட்டிகளுடைய அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அதை அந்த மாநில அரசாலேயே செயல்படுத்த முடியல. நம்ம அரசு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல நம்ம இன்னைக்கு ஆக்கிரமிப்புன்னு நம்ம பேசுறோம். கேரளா பேசும்போது நம்ம தொடர்ந்து ஆக்கிரமிப்பு நிலம் பேசுறோம். அங்க ஆக்கிரமிப்புங்கிறது ரொம்ப குறைவுதான். அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துல, வாழ்வியல் முறையிலேயே அவங்க மலை சார்ந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கேரளத்துல வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். இன்னும் சொல்ல போனா அவங்க ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் அங்க இருந்ததெல்லாம் ரப்பர் மரங்களா மாத்துறாங்க அவங்களுடைய வணிக பயன்பாட்டுக்கு. ரப்பரோட வயசே 15 வருஷம் தான். சோ அந்த ரப்பர் பெருசா வேறுட்டு இருக்காது அப்படிங்கிறது ஒண்ணு. நான் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். PT தாமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். கடந்த 2021 கேரளத்துல காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தாரு திருக்காக்கரை சட்டமன்ற தொகுதியில. அவர் அண்மையில இறந்து போனார், புற்றுநோய்க்கு இறந்து போனார். அப்ப அவர் இறந்து போறப்ப ஒரு பாட்டு பாட சொல்லியிருந்தார். அவர் இறப்புக்கு பின்பு இந்த பாட்டு தான் நீங்க பாடணும். அது என்ன பாட்டுனா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் கேரளால பிறக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டினுடைய தமிழ் அர்த்தம். அவர் ஏன் அந்த பாட்டு சொன்னாரோ, அவர் அந்த அளவுக்கு தீவிரமான சுற்றுச்சூழல் ஆர்வலர். அவர் கேரளால தொடர்ந்து காட்கில் கமிட்டியை அமுல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தார். அதுல இருந்து என்ன நடந்துச்சுன்னா, 2009 ஒரு இடுக்கி பாராளுமன்ற தொகுதியில ஜெயிச்சிருந்தாரு. 74,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தார். ஆனா அவர் அந்த காட்கில் கமிட்டியை அமல்படுத்தணும்னு சொன்னதுனாலேயே 2014 தேர்தலில் காங்கிரஸ் அவருக்கு சீட்டே கொடுக்கல. இவ்வளவு CPM கட்சியை பொறுத்த வரைக்கும் அச்சுதானந்தன் அவர்கள் முதல்வராக இருந்தப்ப அவரே இடுக்கியில போய் நேரடியா அந்த சுரேஷ்குமார் ஒரு IAS ஆபீசர் அனுப்பி அங்க இடுக்கியில இருக்கக்கூடிய இந்த இவங்க எல்லாம் குறிப்பிடுற போல சில ஆக்கிரமிப்பு பகுதிகளையும் அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை மாற்றக்கும் முயற்சி ஏற்படுத்தினார். ஆனா அடுத்த முறை பார்த்தா காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு. சோ நம்ம இந்தியா மாதிரியான ஒரு நாடுகள்ல நம்ம ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறத கை வைக்கிறது ஒரு ஆக்கிரமிப்பா இருக்கலாம், அல்லது ஒரு மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த முறைகளா இருக்கலாம். இல்ல கை வைக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று. அப்படி கை வைக்கிறதுனா அவங்களுக்கான வாழ்வாதாரமும் அதை சார்ந்து இருக்கு. இப்ப நம்ம பேசுறது போல எல்லாமே ஆக்கிரமிப்பு நிலம் அப்படின்னு கிடையாது. வயநாடா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, முழுக்க அங்க அது போன்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதுல மாநில அரசும் அமல்படுத்துவதில் சிக்கல் இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது? இப்ப சுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க, நமக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை, காலநிலை மாற்றம் பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. ஆனா நிறைய கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறாங்க. இப்ப அமல்படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு? யார் அமல்படுத்துவது? இதை என்ன மாற்றம் வேணும்? சரி, இப்ப மாநில அரசை பொறுத்தவரை கேரளத்தை நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டாலே, கேரளத்துல காட்கில் கமிட்டி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த அறிக்கையை கேரள அரசுகளே கடுமையான முறையில எதிர்த்தாங்க. ஏன்னா அந்த மக்களோட வாழ்வாதாரத்துக்கு அது வேட்டு வைக்குது. ஏன்னா முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா 0ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ல கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு அந்த மலைப்பகுதிகள்ல இருந்து 0 கிலோமீட்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம இருக்கிற பகுதியில இருந்து 40 கிலோமீட்டர் வந்துரும். ஒரு மலை இருக்கிற பகுதியில இருந்து 40 கிலோமீட்டர் வயநாடு எங்க இருக்கும், அந்த பகுதி எங்க இருக்கும். சோ அதை அடுத்தது அவங்க சுந்தரராஜன் குறுக்கிட விரும்புறார். இல்ல அது நீங்க சொல்றது எப்படின்னா, அது எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ங்கிறது ஒரு சரணாலயம் இருக்கு அப்படின்னா அதை சுற்றி எவ்வளவு கிலோமீட்டர் நமக்கு சொல்லுவாங்க. நீங்க வாழ்ற இடத்தை சுற்றி கிடையாது. ஸோ ஒரு சரணாலயமோ அல்லது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குன்னா அதை சுற்றி தான் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் இருப்பாங்க. இங்க மாதவகார்கர் அறிக்கை என்ன சொல்லுச்சுன்னா, ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையும் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பகுதிகள் 3ஆ பிரிக்கிறாங்க. சூழலியல் கூறுணர்வு மண்டலம் 1, 2, 3 சொல்லி பிரிக்கிறாங்க. அதுல 1ஆம் நம்பர் சொல்லப்பட்ட மண்டலங்கள்ல என்னென்னலாம் நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி 2ஆவது நம்பர்ல என்னதெல்லாம் நீங்க செய்யலாம்னு சொல்றாங்க. 3ஆவதுல என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்றாங்க. அதுதான் மாதவ் காட்கி குழு அறிக்கை சொல்லுச்சு. அப்படி இந்த வைத்திரி தாலுகா ஜோன் 1ல வந்துச்சு. அப்படின்னா நீங்க எந்த புது கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடாது, எது புதுசா. அப்போ இந்த பரிந்துரைகளை எல்லாம் தாண்டி எப்படி இதெல்லாம் நடக்குது? ஆக்கிரமிப்புகளோ அத்துமீறல்களோ புரிந்து கொள்ளாத தன்மையை எப்படி நடக்குது? அது மக்கள் வாழ்வாதாரம்ன்ற ஒன்று மட்டுமே காரணமா இருக்கு அதுக்கு? இல்ல, பெரும்பாலும் அந்த பகுதியில அந்த வயநாடு சுற்றுவட்டார மக்களுடைய வாழ்வாதாரம்ங்கிறது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு வாழ்வாதாரம். அதை மீறி ஆக்கிரமிப்புகள் அங்க இருக்கு. ரெசார்ட் கட்டுறதா இருக்கலாம், அல்லது நம்ம ஏன் இந்த கமிட்டிகளுடைய அறிக்கையை ஏன் விமர்சனத்துக்குள்ளாதுன்னா, சுந்தரராஜன் சார் இதை ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அங்க கேரள நீராதாரத்துல இருக்கக்கூடிய ஒரு அணைக்கட்டுக்கு 50 வருஷம் ஆச்சுன்னா அந்த அணைக்கட்டை மாத்துங்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை உருவாக்குது அந்த மாநில அரசுக்கு. இது எல்லாத்துக்கும் மேல கேரளா இதுல கை வச்சுச்சுன்னா, நான் ஒரு உதாரணம் சொன்னேன். PT தாமஸுக்கு சீட்டே கொடுக்கல காங்கிரஸ் கட்சி.
2009 ஒரு 74,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச பிடி தாமஸ் தன்னோட ஒரு 2014 தேர்தலில் நிக்கிறப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமைகள்ல இவருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சீட்டே கொடுக்கல. அப்ப அரசியல் ரீதியா அதுல கை வச்சாங்கன்னா அந்த அரசு நீடிக்காது அப்படிங்கிறது தான். பேசலாம் சுவாமிநாதன். ஒரு அங்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இது பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம்.